ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இந்த உலகத்தில் நமக்கு யூஸ் ஆன பல விஷயத்த நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதே என்கிட்ட ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக 1000லேருந்து 55,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். எஸ், நான் தான் உங்கள் எங்கள் ஃபேஷன் கிளப் கம்பெனியில் ஒரு நியூ ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட இருக்கிற ஃபேஷன் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்கு ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு 1000 ரூபா ரிவார்டாக கிடைக்கும். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் ரெஃபர் பண்ண 5 பர்சனும் நம்ம வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்குன்னு வர ப்ராஃபிட்டில் இருந்து தான் இந்த ரிவார்டை உங்களுக்கு பிரித்து தரோம். இந்த ஏர்ன் பண்ணுற பெனிஃபிட்டை உங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்களும் ஆளுக்கு 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. அப்போ இந்த பெனிஃபிட்டை ஷேர் பண்ண உங்களுக்கு அடிஷ்னலாக 2000 ரூபா ரிவார்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3வது சர்க்குலேஷனுக்கு 3000 ரூபா, 4வது சர்க்குலேஷனுக்கு 4000 ரூபான்னு டோட்டலாக 10 சர்க்குலேஷனுக்கு நம்ம ரிவார்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இது போல் ஒரு ஐடிக்கு 5 பேரை ரெஃபர் பண்ணி 55,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக இருக்குது, 10 பேரை ரெஃபர் பண்ணோன்னா நீங்கள் 2 ஐடியா போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு ரிவார்டு 2 மடங்காக வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஆஃபருக்குள்ளே வரத்துக்கு நெட்டில் uclub.com சர்ச் பண்ணி இங்கே சைன்அப்குள்ளே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்பான்சர் ஐடி. ஸோ உங்களை யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அவங்களுக்கும் ஐடி நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த ஐடி நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது கீழே அவங்களோட நேம் வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த பிஸ்னஸை வீடியோ மூலமாக பார்க்குறீங்க, நீங்கள் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வர அந்த நம்பரே போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் அட்மின் பேனல் கீழே வந்துடுவீங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபஸ்ட்டு நேம், ஸோ அது கீழே உங்களோட லாஸ்ட்டு நேம், கீழே கண்ட்ரி கோட். ஸோ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ட்ரி கோடு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸோ இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட். இப்போ இந்த ஐடிக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் வந்துடும். ஸோ அந்த ஐடி நம்பரை போட்டு ஒரு பாஸ்வேர்ட் போட்டால் தான் உள்ளே போகும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாலில் போட்டு ஸோ அதுக்கு என்ன ஸ்ட்ராங்காக வர மாதிரி ஒரு நம்பர் போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே என்ட்ரு பண்ணது ஸோ கீழே சேமாக என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே இமெயில் ஐடி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோ டிக் பண்ணிவிட்டு கீழே அந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது அடுத்தது பர்ச்சேசிங் பேஜுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ஐடி கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். நான் சாரியில் கிரானைட் போட்டு ஸோ நான் சர்ச் பண்ணுறேன். சைஸ் ஃப்ரீ சைஸ். ஸோ எனக்கு நான் இந்த சாரியை டிக் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1. ஸோ மேலே ரேட் ஆட் ஆகிடுச்சு. பட் நமக்கு இன்னும் 1000 ரூபாய்க்கு மேலே வரலை. நெக்ஸ்ட்டு இன்னொரு சாரியும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாரி குவான்டிட்டி 1. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பேமெண்ட் அண்ட் பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்லிங் அட்ரஸ். ஸோ நீங்கள் இப்போ போட்ட ஆர்டர் எந்த அட்ரஸுக்கு வரணுமோ நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட், என்ன ஸ்டேட்லேருந்து போடுறீங்க அப்படின்னு போட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட், நெக்ஸ்ட் சிட்டின்னு வரும். ஸோ இது நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்டல் கோடு, கீழே ஷிப்பிங் நம்பர். ஸோ உங்களுக்கு கொரியர் வந்த உடனே எங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த நம்பரில் கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கம்பெனியோட ஃபோன்பே, ஜிபே, ஸ்கேனர் இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கேனரை கீழே அமௌண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு ஜிபேவில் போய்ட்டு ஸோ ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி கீழே அப்லோட் ஃப்ரம் கேலரி அங்கே எடுத்த ஸ்கேனரை இங்கே போட்டு ஸோ எவ்வளோ பேமெண்ட்டோ இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த பேமெண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பேமெண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஸோ பே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்லிப். ஸோ இந்தமாரி யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஐடியோடு சேர்த்து எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இதை கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பே பண்ண ஸ்லிப்பை கீழே இங்கே அப்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் சைட்டாக நம்பர் மூலமாக பண்ணுறதா இருந்தாலும் ஸோ நம்பர் மூலமாக பண்ணிக்கலாம். கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளோட ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஐடின்றது ஸோ நம்மளோட ஐடி நம்பர், கீழே பாஸ்வேர்ட். ஸோ இந்த காலம் என்டர் யுவர் ப்ரொஃபைல் ஐடி. இதில் நம்ம ஐடி நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஸோ என்டர் யுவர் பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி கீழே ஐ நாட் ரோபோட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தா ஸோ நம்ம ஐடி ஓப்பன் ஆகிடும். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஐடி. ஸோ இதில் டோட்டலாக 28,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக லெவல் கமிஷன் 7,000 ரூபா வந்திருக்கு. ஸோ இந்தமாரி இந்த ஐடியிலே மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் ரெஃபர் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நீங்களும் earn பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த ஆஃபர் ட்ரஸ்டபிள் தான் நண்பா. ஏன் சொல்கிறேன்னா, நாங்களும் நிறைய ஆன்லைன் பிஸ்னஸில் சம்பாதிக்கலான்னு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்கோம். ஸோ எங்களை போல பல பேர் நிறைய பிஸ்னஸில் லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ எங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துட்டு நாங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று கூட கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். இதனால யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவர்மெண்ட் அப்ரூவல் தான் நண்பா. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதனா வந்து டவுட் அப்படின்னா ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸை கீழே மென்ஷன் பண்ணுறேன். நேரில் கூட விசிட் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை கேட்டுக்கலாம். தேங்க்யூ நண்பா.